கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் வந்து கட்சியை பற்றி 33 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் 33 வருஷம் ஆனாலையும் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் நான் 33 வருஷம் போனேன். பைபிள் காலேஜ் கூட ஒரு 3 வருஷம் போனேன். ஆனால் இந்த மாதிரி டீச்சிங்கு நான் வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சத்தியத்தை அறிஞ்சிக்கணும்னு போல எனக்குள்ள ஒரு வெறுமை. என்னன்ற பரிசுத்தாவின்றாங்க வரன்றாங்க, ஒண்ணுமே எனக்கு இல்லை. நான் சும்மா போயிட்டு ஒரு பணமா போயிட்டு வரேன். ஆண்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்டது உண்டு. ஆனா இங்க உலர்ந்து போன இளம்பா தருமபுரி ஒரு டைம் போன ஒரு ஊழியக்கார கூட்டத்துக்கு அம்மா இங்க 3 நாள் பேசினாங்க. அவங்க குணமாக்கும் தலைமைகள் பயிற்சின்னு சொல்லி அதுல பேசுறபடி சக்தி இந்த மாதிரிலாம் இருக்குதா, அவங்க கான்டாக்ட் பண்ணி தலைவர் சிஸ்டர்கிட்ட கேட்டேன். நீங்க அப்புறமேட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இங்க இருந்து ஒவ்வொரு காரியங்களும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு இது நித்தியத்தை கொடுத்து எடுத்தாங்க. நித்தியம்னா பைபிள் படிச்சு 30 வருஷம் ஆயிட்டு. ஆனா நான் வந்து என்ன பண்றேன், பாஸ்டர் கூட ட்ரஸ்ட்ல இருக்கிறேன், ஒரு இதா இருக்கிறேன். எல்லா உயிருக்கும் ஒரு பெருமை, ஒரு வெறுமை தான் இருந்துச்சு. பெருமை தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே நான் கத்துக்கலாம் அங்க போயிட்டு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து நித்தியத்தை கொடுத்து எடுத்தாங்க. ஆதாம் இழந்து போனதை அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மோசே வந்து சீனாய் மலையில வந்து ஆண்டவர் இருக்கிறாரு. அதுபடி மோசே அப்புறமேட்டு ஆசரிப்பு கூடத்துல இருந்தாரு. ஒவ்வொன்றுமா அப்படியே பாத்தீங்கன்னா அப்புறம் சாலமன் கட்டி ஆலயத்துக்கு இருந்தாரு. நாம ஒவ்வொரு அந்த மகிமை, தேவ மகிமை, ஆதாம் இழந்து போன மகிமை அப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள மனிதனுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள இயேசு இருக்கிறதே எனக்கு தெரியல. நான் எதுக்காக என்ன தேவன் தெரிந்து கொண்டான்றே இத்தனை தெரிஞ்சுக்கல. இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகுதான் ஒவ்வொரு வசனத்துக்கு என்ன விளக்கம், வசனத்தை எப்படி படிக்கணும், அது வந்து முதல்ல நம்ம போட்டோவா வச்சு அந்த வசனத்தை படிக்கணும். அந்த குஷ்கரோகி பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே சொல்ல, ஆண்டவர் நீ போய் ஆசிரியர்கிட்ட காமிக்கின்றான். ஆனா எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் போன வருஷத்துல அவ்வளவுதான் மூச்சு வீசிங்க செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஆண்டவர் தானே எனக்குள்ள இருக்கிறாரு. ஐயா எனக்கு சுகமாக்காத சொல்லி 15 இங்க வந்த பின்னாடி வச்சிருக்கிறேன். இன்சுலின் போடுவேன், டெய்லி 2 டைம் இன்சுலின் போடுவேன், 15 மாத்திரை போடுவேன் ஒரு நாளைக்கு. ஆனா தேவன் அதுல இருந்து விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. மாத்திரை கேட்க எதுவுமே எல்லாம் போடுறதில்ல. ஆண்டவர் தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அவரு பாத்துக்கிறார். நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். தேவன் வந்து விடுதலை கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு காரணம் சக்கினா மகிமை அதெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு எவ்வளவு விளக்கம் இருக்குன்னு சொல்லி நான் பைபிள் கிளாஸ்ல கத்துக்கல, பணத்துக்காக போனேன். ஆனா இங்க வந்து தேவன் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இந்த இசைகளை சொன்னவங்க உலர்ந்து போன எலும்பா வாழ்ந்தான். ஆனா என் தேவன் முதல்ல அப்படி நரம்பு கொடுத்து சதை கொடுத்து எல்லாம் உயிர்ப்பிச்சுன்னு ஒரு மனுஷனா தேவன் படைத்த படைப்புல ஜீவ புஸ்தகத்துல என்னை எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்பதான் அந்த விடைகள்லாம் கேள்விக்குறிக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு கொடாகொடி நன்றி. நீங்க நடத்தின ஒவ்வொருத்தருக்காக ரொம்ப நன்றி சொல்றது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 கட்டுகள்ல சும்மா அப்படி மேலோட்டமா படிப்பேன். அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 10 கட்டெல்லாம் கடை படிக்க முடியாது, ஏசுனா ஒருத்ததான் கடைபிடிச்சாரு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க வந்தபடி இவ்வளவு விளக்கம் இருக்குது. இந்த பைபிள் கொடுத்துருக்குது நமக்காக தான். இது முடியும் சொல்லி நீங்க சொன்னாங்க. தீர்க்கதரிசனமா நமக்குள்ள இருக்குது, சுகமாக்குற வரை நமக்குள்ள இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமான விளக்கங்கள். நான் எதிர்பார்த்து வந்தது கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக கொடாகொடை நன்றி சொல்றேன். 10 கட்டளைகள் ஒவ்வொரு விளக்கங்களும் நான் நீங்க இங்கதான் வந்து கத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே தேவன் வழி கொடுத்த பதில் கொடுத்தார். அதுக்காக தேவன் நன்றி சொல்லி எங்க ஊர்ல போயிட்டு இந்த அணி சபையை தொடர்ந்து நடத்தி எங்க மாவட்டம் ஃபுல்லா கொண்டு போன ஒரு வாஞ்சை தேவன் நிறைவேற்றும். அதுக்காக தெரிவித்து நன்றி.